காங்கிரஸ் ஆட்சியில் நிலைத்தன்மை இருக்காது, பொருளாதார சரிவு கடுமையா இருக்கும், பார்டர்ஸ் சொல்லக்கூடிய எல்லை பகுதிகள் எல்லாம் பாதுகாப்பற்ற நிலையில இருக்கும். அங்க வெறும் 800 கோடி கொடுத்த இடத்துல 6000 கோடி கொடுத்திருக்காங்க. காங்கிரஸ் ஆட்சியினுடைய பட்ஜெட் சிறந்ததா, இது சிறந்ததான்னு கேட்டாங்க. ஒரு தமிழகத்தில் இருக்கிறவன் என்ன நினைப்பான், ஏடிஜிபிக்கே பாதுகாப்பு இல்லைன்னா அப்ப என் வீட்டு பெண்களுக்கு என்ன பாதுகாப்பு, பிள்ளைய படிக்க அனுப்புறோமே அந்த பிள்ளைங்களுக்கு என்ன பாதுகாப்பு, நகை அணிஞ்சிட்டு போக முடியாது, எங்கு பார்த்தாலும் அராஜகம் நடக்குது, எல்லா இடங்கள்லயும் கொள்ளை நடக்குது, பாலியல் விஷயங்கள்ல இந்த திமுக ஆட்சி எவ்வளவு கொடுமையாக மோசமாக நடந்து கொண்டிருக்கிறது என்பதை மிக தெளிவாக பேசியிருந்தார். அதையெல்லாம் தாண்டி இந்த பாலியல் வன்கொடுமையை செய்யக்கூடியவர்கள் ஏன் திமுக காரர்களாகவே மாறி போகிறார்கள் என்பதுதான் மக்கள் கேட்கிற கேள்வியா இருக்கு. சார் வணக்கம். வாழ்க வளமுடன். நன்றி சார். மத்திய பட்ஜெட் 2025 பல நல்ல நல்ல விஷயங்கள் நிர்மலா சீதாராமன் அவர்கள் மினிஸ்டர் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி உங்களுக்கு கருத்து சார்? மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் இந்த பட்ஜெட்டை பற்றி சொன்ன ஒரு வரி வார்த்தை தான், இது மக்களுடைய பாக்கெட்டை நிரப்பும் பட்ஜெட், அரசின் கஜானாவை நிரப்பக்கூடிய பட்ஜெட் அல்ல. பொதுவாக ஒரு பட்ஜெட்னா கடந்த கால காங்கிரஸ் ஆட்சி என்ன பண்ணுவாங்கன்னா, அரசுக்கு எவ்வளவு வருமானம் வரணும், அதனால் மக்களை எவ்வளவு கசக்கி பிழியலாம் அப்படின்னு யோசிப்பாங்க. ஆனால் அதுக்கு நேர்மாறாக பாஜக தலைமையிலான அரசு இன்றைக்கு யோசித்திருக்கிறது. அதனால தான் அரசுக்கு இதில் 1,00,000 கோடிக்கு மேல் இழப்பு இருக்கிறது. இந்த பட்ஜெட்டில் குறிப்பாக சொல்லணும்னா 12 லட்சம் ரூபாய் வருட வருமானம் உள்ளவர்களுக்கு வரி விலக்கு. இது பெரிய வரப்பிரசாதமாக எல்லா மக்களும், மிடில் கிளாஸ் மக்கள்லாம் போற்றக்கூடிய ஒரு பட்ஜெட்டாக இருக்குது. இப்போ இதில் 1,00,000 கோடி ரூபாய்களுக்கு மேலே வரி இழப்பு இருந்தாலும் கூட நீண்டகால நடுத்தர மக்களின் எதிர்பார்ப்பை இந்த பட்ஜெட் பூர்த்தி செய்திருக்கிறது. அதனால தான் பிரதமர் அவங்க சொல்கிறாங்க, இது மக்களின் பாக்கெட்டை நிரப்பும் பட்ஜெட்டாக இருக்குது. மக்கள் மகிழ்ச்சியாக இருந்தால் தான் அந்த நாடு செழிப்பாக இருக்கும். அப்படிப்பட்ட வளர்ச்சி மிகுந்த பாரதமாக விக்ஷித் பாரத் என்று சொல்லக்கூடிய அதை செயல்படுத்த வேண்டும் என்றால் மக்களின் மகிழ்ச்சி ரொம்ப அவசியம். அந்த அவசியத்தை கருத்தில் கொண்டு தான் இந்த திட்டத்தை கொண்டு வந்திருக்கோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, இந்த இன்றைக்கு இருக்கக்கூடிய பாஜக தலைமையிலான அரசு ரயில்வே துறைக்கு தமிழகத்திற்கு கொண்டு வந்த நிதியும், கடந்த காங்கிரஸ் ஆட்சியில் கொண்டு வந்த நிதியும் பார்த்தீங்கன்னா 2014க்கு முன்னால் போடப்பட்ட அந்த பட்ஜெட்டில் வெறும் 679 கோடி ரூபாய் தான் ரயில்வே துறைக்காக தமிழகத்திற்கு காங்கிரஸ் தலைமையிலான அந்த அரசு ஒதுக்கியது. இன்றைக்கு திரு நரேந்திர மோடி அவர்கள் தமிழகத்தின் மீதுள்ள அந்த பிரியம் பாசம், அந்த மக்கள் இன்னும் வளர்ச்சிக்கு வரணும் என்பதற்காக 7.5 மடங்கு அதிகமாக சொல்லணும்னா, அதாவது 6,678 கோடி ரூபாயை ஒதுக்கியிருக்காங்க. அப்போ கடந்த காலத்தில் ஒதுக்கிய அந்த தொகை வெறும் சின்ன தொகையாக இருந்தது. இன்றைக்கு 6,000 கோடி ரூபாய்க்கு மேலே அதை ஒதுக்கியிருக்கிறாங்க. 8 மடங்கு ரயில்வே துறைக்கு தமிழகத்தில் அதிகமாக ஒதுக்கியிருக்காங்கன்னா, இது தமிழக மக்களின் வளர்ச்சிக்கான ஒரு அற்புதமான பட்ஜெட். அது மட்டும் அல்லாமல் பொதுவாக நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் வழக்கம் போல் ஐயா ஸ்டாலின் என்ன சொல்லுவார்னா, இங்கே தமிழகம் என்ற பேரே வரலை அப்படின்றத போன வருஷமும் சொன்னார், இந்த வருஷமும் சொல்கிறார். அவர் வருஷம் பல்லவி பாடுவார். ஒரு மத்திய பட்ஜெட் என்றால் எந்தெந்த மாவட்டங்களை முன்னுக்கு கொண்டு வர வேண்டும் என்று நினைக்கிறார்களோ, ரொம்ப பின்தங்கிய மாவட்டமோ அதை முன்னுக்கு கொண்டு வருவதில் கவனம் செலுத்துவாங்க. கடந்த முறை ஆந்திராவை, இந்த முறை பீகாரை, இப்படி வளர்ச்சிக்கான விஷயங்களை கவனம் செலுத்துகிறார்கள். ஏன்னா ஆந்திர பிரதேசம் என்பது தெலுங்கானா மாநிலம் பிரிக்கப்பட்ட பிறகு காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் முறையான கவனிப்பு இல்லை. அவர்களுடைய நீண்ட கால போராட்டமாகவும் நீண்ட கால தேவையாகவும் இருந்தது. அந்த மாவட்டத்திற்கு என்று தனி தலைமை வேண்டும், தலைமை இடத்தையே இல்லாமல் இருக்குது. அதே மாதிரி பல்வேறு நலத்திட்டங்கள் பின்தங்கி இருக்கிறது. இப்போ அவர்களுக்கான முன்னுரிமை. அதே மாதிரி பீகார் உங்களுக்கு தெரியும், ஒரு பின்தங்கிய மாநிலமாக இருக்குது கல்வியில், பொருளாதாரத்தில். அப்போ அந்த மாநிலத்திற்கு கூடுதல் கவனம், உள்கட்டமைப்பு ஏற்பாடு பண்ணணும். இதையெல்லாம் செய்வதற்கு பட்ஜெட்டில் வழிவகுத்திருக்கு. தமிழகத்திற்கும் அந்த பட்ஜெட்டில் வழி இருக்கிறது. அப்போ 12 லட்சம் ரூபாய் பெறக்கூடிய நடுத்தர மக்களில் பீகாரில் இருப்பதை விட, ஆந்திர பிரதேசத்தில் இருப்பதை விட தமிழகத்தில் தான் அதிகமாக இருக்கிறாங்க. அவர்கள் தான் பயனடைய போகிறாங்க. அதனால் இது அனைவருக்குமான பட்ஜெட். இந்த பட்ஜெட்டை கொண்டு வந்ததின் மூலம் இந்த அரசு
ஏழை மக்களுக்கான நடுத்தர மக்களுக்கான அரசு என்பதை நிறுவி இருக்கிறது. கடந்த காலத்தில் திமுக சொன்ன கார்ப்பரேட் அரசு என்ற அந்த பொய் வாதத்தை முறையடித்திருக்கு. நீங்கள் சொல்கிறது சரிதான் சார். ஆனால் இதுக்கு வேலை வாய்ப்புகளுக்கு எந்த ஒரு அறிகுறியுமே இதில் இல்லை, எந்த பட்ஜெட்டில் எந்த ஒரு அறிவிப்பும் இல்லைங்கிற மாதிரி சொல்கிறாங்க. கார்ப்பரேட் டேக்ஸுக்கு 2019 கார்ப்பரேட்டுக்கு வந்து 40% இருந்த டேக்ஸை குறைச்சிருந்தாங்க மத்திய அமைச்சர். அது வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டாக திருப்பி வேலை வாய்ப்புகளை அதிகரிக்கும்னு சொல்லியிருந்தாங்க. நம்ம பொருளாதார அறிக்கை, அதாவது நம்ம ஃபினான்ஸ் மினிஸ்டர் பட்ஜெட் சொல்கிறதுக்கு முன்னாடி பொருளாதார அறிக்கையை சப்மிட் பண்ணியிருந்தாங்க. அந்த சப்மிட்லேயும் வந்து வேலை வாய்ப்புகளுக்கு பற்றின விஷயங்களோ, இந்த கார்ப்பரேட் இன்வெஸ்ட்மெண்ட்டை பற்றின விஷயங்களோ வந்து பெரிய முன்னேற்றங்கள் எதுவுமே இல்லை. இன்னும் பொருளாதாரம் வந்து மந்த நிலைமையில தான் இருக்குங்கிற மாதிரி அந்த பொருளாதார அறிக்கையிலேயே குறிப்பிட்டிருந்திருக்காங்க. இது பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? பொருளாதார மந்த நிலை என்பதை நீங்கள் எப்படி பார்க்கணும்னா, உலக அளவில் பாரதத்தின் வளர்ச்சி அப்படி தான் பார்க்கணும். உலக அளவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, கடந்த காலத்தில் மிகப்பெரிய முன்னேறிய நாடுகள் எல்லாம் பின்னுக்கு தள்ளி இன்றைக்கி ஜிடிபியில் 11வது இடத்தில் இருந்த பாரதம் 5வது இடத்தை நோக்கி வந்திருக்கு. இது மிகப்பெரிய வளர்ச்சி. அதே மாதிரி நீங்கள் வேலை வாய்ப்புன்னு பார்த்தா, கடந்த காலத்தில் காங்கிரஸ் ஆட்சியில் சும்மா சொல்லுவாங்க, நாங்கள் வேலை வாய்ப்பு தருவோன்னு. ஆனால் அதற்கான எந்த முன் நடவடிக்கையும் இல்லை. அரசு வேலை வாய்ப்பு என்பது ஒரு குறிப்பிட்ட இடத்தை தாண்டி கொடுக்க முடியாது. இயல்பாக ஒருத்தர் 100 பேர் பணியாற்றுகிறார்கள்னா அதில் 10 பேர் ரிட்டையர்ட் ஆனால் அந்த 10 பேருக்கு தான் மறுபடியும் வேலை வாய்ப்பு, அல்லது கூடுதலான வேலை வாய்ப்பு என்பது ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு தான் பண்ண முடியும். வெகுஜன மக்கள் வேலை வாய்ப்பு பெறணும்னா அவர்களுக்கான நிதி போய் சேரணும். அதற்காக தான் முத்ரா வங்கி கடன், அதே மாதிரி எம்எஸ்எம்இக்கு கூடுதலான வங்கி கடன், அதே போன்று ஒவ்வொரு தொழில் சார்ந்தவர்களுக்கு சிறுபான்மை சமூகம் வருவதற்கான அவர்களுக்காக வங்கி கடன், இப்படி ஒவ்வொரு சமூகத்திற்கும் ஒவ்வொரு செக்டாருக்கும் எப்படியெல்லாம் வந்து அவர்களை முன்னேற்றுவதற்கு செய்ய முடியுமோ அவர்கள் தொழில் வளர்ச்சியில் முன்னேறி அவர்கள் 100 பேருக்கு வேலை கொடுக்கணும். இதுதான் அளவுகோலை தவிர வெறும் அரசு வேலை வாய்ப்பை மட்டுமே நம்பிக்கிட்டு 140 கோடி மக்கள் இருக்க வேண்டும் என்றால் அதில் குறைந்தபட்சம் வேலைக்கு செல்லக்கூடிய 70 கோடி மக்களுக்கு மேலானவர்களுக்கு எப்படி ஒரு அரசு கொடுக்க முடியும்? அரசு வேலை வாய்ப்பு என்பதை அதிகரித்தாலும் கூட அதைவிட அத்தியாவசியம் பாமர மக்களில் இருந்து படித்தவர்கள் வரை தொழில் முனைவோராக அவரவர்கள் செய்யக்கூடிய படித்த கல்விக்கு ஏற்ற தொழிலை செய்ய வேண்டும்னா அதற்கு நிதி அவசியம். அந்த நிதியை இலகுவாக ஒவ்வொரு வங்கியும் தர வேண்டும் என்று சொன்னதோடு மட்டும் இல்லாமல் இன்றைக்கு பெரும் தொழில் வளர்ச்சி பாரதம் சந்திச்சிருக்கு. அதனால தான் 11வது இடத்தில் இருந்த ஜிடிபி இன்றைக்கு 5வது இடத்துல இருக்கு. இது வளர்ச்சி மிகு இந்தியாவினுடைய முதன்மையான விஷயம். நீங்கள் மற்ற நாடுகளை பாருங்கள், ஏன் வளர்ந்த நாடு என்று சொல்லக்கூடிய அமெரிக்காவுடைய நிலைமை எனக்கு என்ன? கடனில் மிகப்பெரிய அளவிற்கு அவர்கள் பாதிக்கப்பட்டு இருக்கிறாங்க. அதனால் ஒவ்வொரு நாடுகளுக்கும் மிகப்பெரிய அளவிற்கு வரியை போட்டு அது ஒரு பெரிய சர்ச்சை உருவாக்கி கொண்டு இருக்கு. ஆனால் பாரதம் அப்படி இல்லை. இருக்கிற வரியும் குறைத்து அந்த மக்களுக்கான பாதுகாப்பையும் மக்களுக்கான பொருளாதார முன்னேற்றத்தையும் கொடுக்குதுன்னா இதுதான் ஒரு சரியான அரசாக இருக்க முடியும். அப்போ அப்படிப்பட்ட நிலையில் கூடுதல் வேலை வாய்ப்புக்கான விஷயங்களையும் மத்திய அரசு பரிசீலித்து கொண்டு இருக்கிறது. வரக்கூடிய ஆண்டுகளில் மிகச்சிறந்த தொழில் கட்டமைப்புகளும் வெளிநாடுகளில் போய் வேலை செய்வதை விட பாரதத்தில் வேலை செய்து சம்பாதிக்கக்கூடிய நிலையும் இன்னும் உயரும். சொல்லப்போனால் அண்டை நாடுகளில் உள்ளவர்களே பாரதத்தில் வேலை கிடைக்குமான்னு இன்றைக்கி வரக்கூடிய சூழல் இருக்குன்னா பொருளாதார வளர்ச்சியும் ஒரு நிலைத்தன்மையும் தான். கடந்த கால காங்கிரஸ் ஆட்சியில் நிலைத்தன்மை இருக்காது, பொருளாதார சரிவு கடுமையாக இருக்கும். பார்டர்ஸ்ன்னு சொல்லக்கூடிய எல்லை பகுதிகள் எல்லாம் வந்து பாதுகாப்பற்ற நிலையில் இருக்கும். இன்றைக்கி அப்படி எதுவுமே கிடையாது. எல்லை பாதுகாப்பாக இருக்குது, மக்கள் பாதுகாப்பாக இருக்கிறாங்க. தீவிரவாத பயங்கரவாதத்தினுடைய எந்த தாக்குதலும் பெரிய அளவுக்கு நீங்கள் பார்க்க முடியாது. அதே போன்று டெக்னாலஜி விஷயத்தில் இன்றைக்கு பாரதம் உலக நாடுகளுக்கு டெக்னாலஜி கொடுக்குற அளவுக்கு, விண்ணில் நாம் நிலவில் இறங்கக்கூடிய அளவிற்கு, இப்படி எல்லா விஷயங்களையும் ஆயுதங்களை வெளியே ஏற்றுமதி செய்கிறதா இருக்கட்டும், தொழில் வளர்ச்சியில் முன்னேறுவதாக இருக்கட்டும், இவை அனைத்துமே பொருளாதாரத்தின் முன்னேற்பாடு. எல்லாருக்குமான தொழில் அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய வருமானமும் மேம்பட்டு கொண்டு இருக்கு. இருந்தாலும் கூடுதலாக இந்த நிலையை மேம்படுத்துவதற்கு பாரத பிரதமரின் தலைமையிலான இந்த நல்லாட்சி அதிகபட்ச முயற்சி எடுக்கும். நீங்கள் குறிப்பிட்டு சொல்லியிருந்தீங்க 12 லட்சம் வரைக்கும் வருமான வரி விலக்கு கொடுத்துருக்காங்கன்னு சொல்லியிருந்தீங்க. அது நியூ ரிஜிம் ஸ்கீமில் தான் வந்து அரசாங்கம் சொல்லியிருக்குது. இந்த ஓல்டு ரிஜிம் ஸ்கீமில் அந்த கான்செப்ட் இல்லை. இந்த நியூ ரிஜிம் ஸ்கீமில் வந்து இந்த 12 லட்சத்துக்கு மேலே வந்து வரி அப்படின்னு சொல்லும்பொழுது அது 12 லட்சத்துக்கு ஒன்று வரும்போதே நம்ம அந்த 12 லட்சத்துக்கு சேர்த்து நான் பேமெண்ட் பண்ணுற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்து அந்த ஸ்கீமில் வந்து வந்திருக்கு. இப்போ ஓல்டு ரிஜிம் ஸ்கீமை நான் ஒரு வேளை ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு இதில் எந்த ஒரு இதுவுமே இல்லையே, பயன்பெற வேண்டிய அவசியமே இல்லையே. ஸோ ஓல்டு ரிஜிம் ஸ்கீம் தானே இன்றைக்கி வந்து நிறைய மக்கள் வந்து இன்றைக்கி இன்கம் டேக்ஸை சப்மிட் பண்ணுறாங்க. 12 லட்சம் என்பது கழிவோடு சேர்த்து 12,60,60,000 வரைக்கும் வந்து அந்த ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு தான் இன்றைக்கு பொருளாதார வல்லுநர்கள் சொல்லியிருக்காங்க. அதையெல்லாம் தாண்டி
இது ஒரு சரித்திரத்தில் மிக முக்கியமாக பதிவு செய்ய வேண்டிய ஒரு பட்ஜெட் அப்படின்னு தான் பெரும் கொண்ட ஆடிட்டர்கள், அந்த பொருளாதார வல்லுநர்கள்லாம் சொல்லக்கூடிய விஷயத்தை பார்க்குறோம். ஓல்டு ரெஜிமுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, இந்த வருடத்தினுடைய பயன்பாடு நீங்க அடுத்த வருஷத்துக்கு தான் தெரியும். அப்ப அந்த பயன்பாட்டுல எந்த அளவிற்கு மக்கள் பயன்பெற்றிருக்கிறார்கள் என்ற ஒப்பீட்டு அளவுல தான் நாம ஒன்றை பேச முடியுமே தவிர, கடந்த காலத்தில் உள்ளது நல்லா இருக்குன்னா, அப்ப புதிதாக வந்திருக்கிறது எப்படி பயன்பாடுன்னு தெரியாமயே நாம ஒரு குற்றச்சாட்டை வைக்க முடியாது. இது மக்களால் பயன்படுத்தப்பட்ட பிறகு அதில் எவ்வளவு பயன் வந்திருக்கிறது, அரசுக்கு இழப்பு என்றாலும் மக்கள் எவ்வளவு நன்மையை சந்திச்சிருக்கிறாங்க. இதை எல்லாமே அடுத்த பட்ஜெட் போடுவதற்கு முன்னால் ஒரு அறிக்கை தாக்கல் செய்யப்படும். அதுல இந்த பட்ஜெட்டினுடைய நிறைகள், இந்த பட்ஜெட்டினுடைய பலன்களை எவ்வளவு அனுபவித்திருக்காங்க, இந்த பட்ஜெட்ல வேறு ஏதாவது குறை இருக்குமேயானால் இது எல்லாமே அந்த அறிக்கையில் தெளிவுபடுத்தப்படும். அப்ப அன்றைக்குத்தான் பேசணும் தவிர இன்றைக்கு பொறுத்தவரை எல்லா பொருளாதார வல்லுநர்களாலும், ஏன் வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய சர்வதேச பொருளாதார வல்லுநர்களாலும் பாரதத்தில் போடப்பட்ட இந்த பட்ஜெட்டை பாராட்டி பேசியிருக்கிறார்கள் என்றால், இது திரு நரேந்திர மோடி அவர்களுடைய வழிகாட்டுதலில் அம்மையார் நிர்மலா சீதாராமன் அவர்களுடைய சிறந்த பட்ஜெட். 8வது முறையாக அவர்கள் பட்ஜெட்டை வாசித்திருப்பதன் மூலம் பாரதத்தினுடைய ஒரு பெண்ணாக மட்டுமல்லாமல் நீண்ட கால நிதியமைச்சராக பங்கேற்றிருக்கிறார் என்பது இதுவும் ஒரு கூடுதல் வரலாறா இருக்கு. கண்டிப்பாக சார். மொத்தம் 140 கோடி மக்கள் நம்ம இந்தியாவில் இருக்கோங்கிறது நம்மளுடைய சர்வே. அதில் 2 கோடி மக்கள் மட்டும்தான் இன்கம் டேக்ஸை சப்மிட் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. இந்த 2 கோடி மக்களில் இந்த 12 லட்சம் ரூபாயை நம்ம அனுபவிக்க தயாராக இருந்தால் மீதி 131 கோடி மக்களுக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கோங்கிற ஒரு கேள்வி வருது இல்லை சார்? கடந்த காலத்தில் பேன் கார்டுன்னா என்னன்னு தெரியாத மக்களாகத்தான் காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் இருந்தாங்க. ஆனால் இன்னைக்கு பெரும்பாலான மக்கள் பேன் கார்டு உபயோகிக்கக்கூடிய நிலைக்கு வந்துட்டாங்க. அதே மாதிரி யார் டேக்ஸ் கட்டுவாங்கன்னா அந்த அளவிற்கு வருமானம் வரக்கூடியவர்கள் டேக்ஸ் கட்டுவாங்க. ஸோ எல்லாரும் டேக்ஸ் கட்டணும் அப்படின்னா அதற்கான தொழில் வளர்ச்சி ஒரு தேச அளவில் முன்னேறணும். நீங்கள் ஒப்பீட்டளவில் காங்கிரஸினுடைய ஆட்சி காலமும் இன்றைக்கு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் தலைமையிலான ஆட்சியும் பார்த்தீங்கன்னா டேக்ஸ் பேயரை பொறுத்த வரைக்கும் கடந்த காலத்தை விட 6 மடங்கு அதிகரித்திருக்கிறார்கள். அப்போ இது எவ்வளோ பெரிய வளர்ச்சின்னு பாருங்கள். கடந்த காலத்தில் டேக்ஸ் பேயரே இல்லாமல் வந்த டேக்ஸுமே வந்து கசக்கி பிழியக்கூடியதாக, மக்களுக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை, அதில் அரசுக்கு மட்டுமே லாபமாக இருந்தது. இன்றைக்கு அரசின் நலத்திட்டங்கள், அரசினுடைய கட்டுமானத்திற்கான வளர்ச்சிக்காகவும் அந்த வரி பயன்படுகிறது. அதே வேளையில் நடுத்தர மக்கள் பாதிப்பில்லாமல் அந்த வரியை குறைக்கவும் பட்டு இருக்கிறதுன்னா இதுதான் ஒரு சரியான பட்ஜெட். இந்த பட்ஜெட்டினுடைய மிகப்பெரிய வளர்ச்சி என்பதை நம்ம அடுத்த வருடம் பேசும் பொழுது அதனுடைய உண்மையான பலனை அனுபவிக்க முடியும். எதிர்க்கட்சி தலைவர்கள் நிறைய குற்றச்சாட்டுகளை சொல்லியிருக்காங்க. குறிப்பிட்டு சொல்லப்போனால் திமுக எம்பி கனிமொழி அவர்கள் இது பீகாரோட பட்ஜெட்டை நாங்கள் டெல்லியில் இது கேள்வி கேட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் நிறைய கருத்துக்களை சொல்லியிருக்காங்க. இன்னொன்று சொல்லப்போனால் பீகாருக்கு அள்ளி கொடுத்து தமிழ்நாட்டுக்கு கிள்ளி கொடுத்த அளவு கூட இல்லைங்கிற மாதிரி சில விமர்சனங்களும் இந்த பட்ஜெட்டை பற்றி வருது. இதை பற்றி உங்கள் பார்வை சார்? அவங்க அப்படி பேசலைன்னா தான் நீங்கள் ஆச்சரியப்படணும். தமிழகத்தில் இருந்து கொண்டு இப்போ நான் ரயில்வே பட்ஜெட்லேயே சொன்னேன், ரயில்வேலேயே 8 மடங்கு கடந்த கால ஆட்சியை விட அதிகமாக கொடுத்திருக்கிறார்கள். 6000 கோடிக்கு மேலே கொடுத்துருக்காங்க. வெறும் 800 கோடி கொடுத்த இடத்துல 6000 கோடி கொடுத்துருக்குறாங்க. அப்போ காங்கிரஸ் ஆட்சியினுடைய பட்ஜெட் சிறந்ததா, இது சிறந்ததான்னு கேட்டால் அதை பேச மாட்டாங்க. ஒரு குறிப்பிட்ட மாநிலம் பீகாருக்கு தருகிறோம் என்றால், இதே மாதிரி கடந்த முறையில் இவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா தேர்தலுக்காக அங்கே தராங்க. அப்போ சென்ற முறை ஹரியானாவில் தேர்தல் நடந்தது, சென்ற வருடம் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் மகாராஷ்டிராவில் தேர்தல் நடந்தது. அப்போ அங்கெல்லாம் என்ன பட்ஜெட்டில் பேர் சொன்னாங்க? பேரே வரலையே. ஹரியானான்னு பேர் வரல, மகாராஷ்டிரான்னு பேர் வரல, கூடுதல் சிறப்பு நிதி அந்த மாநிலங்களுக்கு தரலை. எல்லா மாநிலங்களுக்கும் என்ன வளர்ச்சி திட்டங்களோ அதை தான் அந்த மாநிலத்துக்கும் கொடுக்கப்பட்டது. வளர்ச்சிக்காக என்பதுதான் முக்கியமே தவிர தேர்தலுக்காகனா அதை செஞ்சுருந்தா இவங்க சொல்லுவது நியாயம் இருக்கும். இது தேர்தல் நோக்கமோ அல்லது பீகாருக்கு மட்டும் என்பதோ அல்ல, நாளைக்கு தமிழகத்திற்கு என்னவெல்லாம் தேவை என்ற திட்டங்கள் இருக்கிறதோ அதை நிறைவேற்றப்படும். உதாரணத்துக்கு சொல்லணும்னா 25,000 கோடி ரூபாய்களுக்கு மேலே தமிழகத்தில் இதே பரந்தூர் விமான நிலையத்திற்கு மத்திய அரசு பணத்தை வச்சுக்கிட்டு ரெடியாக இருக்குது. அவங்க அலாட் பண்ணிட்டாங்க. ஆனால் நீங்கள் அதற்கான இடத்தை கொடுக்க முடியாமல் இந்த தமிழகத்தினுடைய மக்களை கன்வின்ஸ் பண்ணி அந்த மக்களுக்கு தேவையான மாற்று வீடுகளோ தேவையான நிலங்களோ அல்லது இந்த நிலம் சரியில்லைன்னா வேறு ஏதாவது நிலமோ கொடுத்து அதை பயன்படுத்தணும். அப்போ உங்களுக்கு ஒதுக்கப்பட்ட பணத்தையே நீங்கள் பயன்படுத்தாமல் ஒரே பிரச்சனையோடு மக்களோடு நீங்கள் இருக்கிறீர்கள் என்றால் அப்புறம் எப்படி நீங்கள் அடுத்த நலத்திட்டங்களை கேட்க முடியும்? திட்டங்களுக்கான நிதி தருவதற்கு மத்திய அரசு தயாராக இருக்குது. தமிழக அரசு அதற்காக முயற்சி செய்யணும். திமுக ஆட்சியை பொறுத்த வரைக்கும் கொலையும் கொள்ளையும் கற்பழிப்புகளும் நடப்பதே அவர்கள் சமாளிக்க முடியலைன்னா அப்புறம் நலத்திட்டங்களை எப்படி சமாளிப்பாங்க? வழக்கம் போல இது பெரியார் மண், இது
கடவுள் மறுப்பு கொள்கை உள்ளவர்கள் மண் என்று ஒரு பக்கம் பேசிக்கொண்டு, இன்னொரு பக்கம் கடவுள் மறுப்பாளர்களாக இவர்கள் செய்யக்கூடிய செயல் மக்களால் வெறுப்புக்குரியதா மாறிக்கிட்டு இருக்கு. அதனால நிதி பகிர்வுல மத்திய அரசு எல்லா மாநிலங்களையும் சம அளவில் பார்க்கிறது. எந்த மாநிலத்துக்கும் பாரபட்சம் கிடையாது. சரி சார். சட்ட ஒழுங்கை பற்றி நீங்கள் பேசிட்டீங்க. சட்ட ஒழுங்கை பற்றி நேற்று தமிழ்நாடு பாரதிய ஜனதா தலைவர் அண்ணாமலை அவர்கள் ஏடிஜிபி கல்பனா மேடம் அவங்க ஆஃபீஸில் நடந்த அந்த சம்பவத்தை பற்றி சொல்லியிருந்தாங்க. அந்த சம்பவம் வந்து அவங்க இருந்த ரூமு, அந்த ரூம்லேயே வந்து வெடி விபத்தா அல்லது வந்து ஏசியோட விபத்தாங்கிறது இப்போ வரைக்கும் கண்டுபிடிக்க முடியல. மின் அழுத்த விபத்தான்னு கண்டுபிடிக்க முடியல. இதை பற்றி உங்களுடைய பார்வை என்ன சார்? ஒரு காலத்துல பாமர மக்களுக்கு தான் திமுக ஆட்சியில பாதுகாப்பு இல்லாம இருக்கும் அப்படின்ற பேச்சு வழக்கு இருந்தது. பிறகு அது மாறி பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஆட்சின்னா அது திமுக ஆட்சி. பிறகு ரவுடிகளுடைய கூடாரம் இருக்கக்கூடிய ஆட்சின்னு நடக்கும், பாதுகாப்பு ரவுடிகளுக்கு கிடைக்கும்னா அது திமுகவுடைய ஆட்சி. சட்டம் ஒழுங்கு என்பது கரைவேட்டி கட்டிய திமுக கட்சிக்காரர்கள் கையில் போய்விடும். காவல்துறையினர் வந்து ஏவல் துறையினராக மாறி போய் விடுவார்கள். அதுக்கு பேரு திமுக ஆட்சி. இப்படி சொல்லிக்கொண்டே வந்த நிலை மாறி இன்றைக்கு ஏடிஜிபி அளவிற்கு உயர் பதவியில் இருக்கக்கூடிய காவல்துறையினருக்கு உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்கிறது என்ற பேச்சு வந்திருக்கிறது என்றால், அதுக்கு நம்முடைய டிஜிபி சங்கர் ஜிவால் அவர்கள் போய் மறுப்பு கொடுக்கக்கூடிய நிலை வந்திருக்கிறது என்றால் எவ்வளவு தர்ம சங்கடம் யோசிச்சு பார்க்கணும். அப்ப இதை வந்து ஊடகங்கள் பேசுகிறது என்பதை தாண்டி ஒரு பாமரன் தமிழகத்தில் இருக்கிறவன் என்ன நினைப்பான்? ஏடிஜிபிக்கே பாதுகாப்பு இல்லைன்னா அப்போ என் வீட்டு பெண்களுக்கு என்ன பாதுகாப்பு? பிள்ளைய படிக்க அனுப்புகிறோமே அந்த பிள்ளைங்களுக்கு என்ன பாதுகாப்பு? நகை அணிஞ்சிட்டு போக முடியாது. எங்கு பார்த்தாலும் வந்து அராஜகம் நடக்குது. எல்லா இடங்கள்லையும் கொள்ளை நடக்குது. அப்போ சட்டம் ஒழுங்கு இன்னைக்கு சீரழிந்து போயிருக்கிறது என்பதை எதிர்க்கட்சியாக இருக்கிற பாரதிய ஜனதா கட்சி மட்டும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. மக்களே இன்னைக்கு சொல்லக்கூடிய நிலைக்கு ஆளாயிட்டாங்க. அதனுடைய ஒரு பகுதியாகத்தான் ஏடிஜிபி அவர்கள் பேசிய அந்த பேச்சு. அது இன்றைக்கு தமிழக மக்களிடத்தில் பரவலாக சென்று கொண்டு இருக்கிறது. இதில் ஒரு பெரிய கொடுமை என்னன்னா, அவர்கள் இருந்த அறை இந்த அளவிற்கு ஒரு வெடி விஷயமாக இருக்கு அல்லது மின்னழுத்தமாக இருக்குன்னு என்ன நீங்கள் காரணம் சொன்னாலும், அவர்கள் என்ன குற்றச்சாட்டை வைக்கிறாங்க? தேர்வாணையத்தில் நடக்கிற முறைகேடுகளை நான் சொல்றேன், அப்போ அதுக்கு தான் எனக்கு இந்த ஆபத்து வருகிறதுன்னு சொல்றேன். ஏடிஜிபி மிக தெளிவாக ஒரு தேர்வாணையத்தில் எஸ்ஐ தேர்வு நடக்கக்கூடிய நேரத்தில் அங்கே என்ன மாதிரியான தவறுகள் நடக்கிறது, ஏன் இந்த ஆட்சியில் நேர்மையாக நடக்கலை, ஒரு காவல்துறையினர் வரணும்னா நேர்மையான முறையில் அவர்கள் வந்து பயிற்சி முடித்து ஒழுங்காக பாஸ் பண்ணி வரணுமே தவிர குறுக்கு வழியில் திமுக காரர்களாக வந்து உள்ள நுழைஞ்சா என்ன ஆகும் என்பதையெல்லாம் அவங்க வெளிப்படுத்தியதன் விளைவாகத்தான் அவர்கள் உயிருக்கு இந்த அச்சுறுத்தல் இருக்கிறது என்பதை அவர்களுடைய பேட்டியின் மூலமாக அவர்கள் சொன்ன செய்தியின் மூலமாகவே நாம் அறிய முடியும். அதனால் எல்லா இடங்களிலும் நஞ்சை விதைக்கக்கூடியவர்கள் இன்றைக்கு காவல்துறையை நேர்மையான முறையில் தேர்வு நடப்பதை கூட கேள்விக்குறியாக்கி இருக்கிறார்கள் என்பதுதான் வருத்தத்திற்குரிய உண்மை. ஈசிஆரில் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. போன வாரம் வந்து ஒரு பெண்ணை வந்து ஒரு 5 நபர்கள் வந்து துரத்தியதாக அவருக்கு பார்த்துருப்பீங்க. அதுக்கு பாரதிய ஜனதா சார்பில் இருந்து எந்த ஒரு கண்டன அறிக்கையும் மிக ஸ்ட்ராங்காக எதுவும் வரல. நீங்கள் பார்க்கலன்றது தான் எங்களுடைய வருத்தம். எங்களுடைய மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் இந்த சம்பவம் நடந்த உடனேயே பாலியல் விஷயங்களில் இந்த திமுக ஆட்சி எவ்வளவு கொடுமையாக மோசமாக நடந்து கொண்டு இருக்கிறது என்பதை மிக தெளிவாக பேசியிருந்தார். அதையெல்லாம் தாண்டி இந்த பாலியல் வன்கொடுமை செய்யக்கூடியவர்கள்லாம் ஏன் திமுக காரர்களாகவே மாறி போகிறார்கள் என்பதுதான் மக்கள் கேட்குற கேள்வியா இருக்கு. நீங்க சமீபத்தில் பார்த்தீங்கன்னா அண்ணா பல்கலைக்கழகத்தில் பாலியல் துன்புறுத்தல் செய்த இந்த திமுக கட்சியை சார்ந்த ஞானசேகரன், இந்த ஞானசேகரனை யார் பாதுகாத்தா? காவல்துறை அதிகாரிகள் தான் பாதுகாத்தார்கள். இன்றைக்கு எங்களுடைய மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் தெளிவாக சொல்லியிருக்கிறாரு, இதில் யாரெல்லாம் காவல்துறையினர் வந்து சம்பந்தப்பட்டிருக்கிறார்களோ நீங்களா வெளிக்கொண்டு வரணும். அந்த கால் லிஸ்ட் என்கிட்ட இருக்கு, நான் வெளிக்கொண்டு வந்து அசிங்கப்பட்டு போவீங்க. காவல்துறைக்கு எவ்வளவு பெரிய தலைகுனிவு பாருங்க. ரொம்ப வருத்தமா மனிதனோட சிடிஆர் வந்து நான் என்ன கேட்கறேங்க, அது அவரே தெளிவு சொல்லிட்டாரு. இது சட்டத்திற்கு புறம்பாகத்தான் நான் எடுத்திருக்கிறேன். ஆனால் மக்களை பாதுகாப்பதற்காக ஒரு எதிர்க்கட்சியாக இருக்கிற நாங்கள் இது போன்ற சில வேலைகளை செய்தாக வேண்டி இருக்கிறது. அது நிர்பந்தம். மக்களை பாதுகாக்கணும். ஏங்க அல்டிமேட்லி யாருக்கு முக்கியத்துவங்க? மக்கள் தான் மகேசனாக இருக்கிறார்கள். மக்களை பாதுகாப்பதை விட வேற என்ன இருக்கு பெருசா சட்டத்துல? அதை அவர் வந்து நிலைப்படுத்தி இருக்கிறார். அப்போ அதை செய்தவர்கள் திமுகவுடைய கொடியை போட்டுட்டு அந்த காரில் போறானுங்கன்னு தெரிஞ்சு திமுக காரர்களை பெண்கள்லாம் காரி துப்பி ஒரு பெரிய அசிங்கத்தை இன்றைக்கு சம்பாதித்திருக்கிறார்கள். உடனே என்ன பண்றாங்க? கைது செய்யப்பட்ட அந்த குற்றவாளி இடத்துல வாக்குமூலம் வாங்குவது, அதை போய் வெளிவிடுறாங்க. இது எவ்வளவு பெரிய கொடுமை. அப்ப அது வெளிவந்ததன் மூலம் என்ன இருக்கு? இப்படித்தான் நீங்க எல்லாரிடத்திலும் வெளியிட்டீர்களா? ஞானசேகரன்ட்ட வாக்குமூலம் வாங்கினது வெளியிட்டீர்களா? பல குற்றவாளி இடத்துல வாக்குமூலம் வாங்கினது வெளிவந்ததா? இது மட்டும் ஏன் வருது? திமுக காரர் அவர் இல்லை அப்படின்றது.
பிறகு ஆர்எஸ் பாரதி திமுகவுடைய கொள்கை குன்று அவர் பேசுகிறாரு. இது வந்து அதிமுக காரர்கள் தான் திமுக கொடியை மாட்டிட்டு போயிட்டாங்க. கேவலமா இல்லை இப்படி எல்லாம் பேசுறதுக்கு. அதனால திமுக இன்றைக்கு சட்டம் ஒழுங்குல மிகப்பெரிய அச்சுறுத்தலாக இருந்து கொண்டிருக்கிறது. இந்த விடியா ஆட்சியை பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து மக்கள் அவதியில் இருக்கிறாங்க. குற்ற வழக்குகளை பொறுத்தவரை அதிகரித்து கொண்டே இருக்கிறது. கேட்டா என்ன சொல்றாங்கன்னா, பக்கத்து மாநிலத்தை விட நாங்க கம்மி. நீங்க ஏங்க அதிகமானு கேட்டா பக்கத்து மாநிலத்தை விட கம்மின்னு சொல்றதா ஒரு நல்லாட்சிக்கு அழகு? இதை விட ஒரு மோசமான ஆட்சி எங்குமே பார்க்க முடியாது என்கிற அளவுக்கு மக்கள் பதட்டத்தோடும் பயத்தோடும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இது நீங்க வேண்டுமென்றால் தமிழகத்தில் தாமரை மலர வேண்டும். குற்றவாளிகளை எப்படி கவனிக்க வேண்டுமோ உத்தரப்பிரதேசத்தின் மாநிலத்தின் முதல்வர் மரியாதைக்குரிய மாண்புமிகு திரு யோகி ஆதித்யநாத் அவர்கள் எப்படி கவனித்துக் கொண்டிருக்கிறார்களோ அந்த மாதிரி ஒரு நடைமுறை தமிழகத்தில் வந்தால் மட்டும்தான் தமிழக குற்றவாளிகளை ஒடுக்க முடியும். அதை பாஜக நல்லாட்சி அமைக்கும் 2026 நடத்தி காட்டும். வேங்கவயலில் சிபிசிஐடி வந்து ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க, சப்மிட் பண்ணியிருக்காங்க. அங்கே உள்ள பட்டியலின மக்களே அந்த தவறை செஞ்சுருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதை பற்றி உங்கள் பார்வை சார்? வருத்தத்திற்குரிய விஷயம் என்னன்னா, தொடர்ந்து இரு சாதி மோதலுக்காக இரு சமூகங்களை தவறாக பயன்படுத்தக்கூடிய தலைவர்கள் இருப்பதுதான். ஒரு பிரச்சனை பட்டியல் சமூகத்திடத்தில் நடந்துட்டா தேவையில்லாமல் இது வன்னியர்கள் தான் செய்திருப்பார்கள் என்பது போன்று பட்டியல் சமூகத்தை திசை திருப்புவதும், அதே போன்று வன்னிய சமூகத்தில் யாராவது ஒருத்தர் கொலை செய்யப்பட்டு விட்டாலோ ஏதோ ஒரு தவறு நடந்துட்டா இது பட்டியல் சமூகத்தினர் தான் செய்திருப்பார்கள் என்பது போன்று திசை திருப்புவதும் சில தலைவர்கள் செய்யக்கூடிய நிலை என்பது இரு சமூகத்திற்கு மத்தியில் எப்பொழுது பார்த்தாலும் சாதி அந்த மோதல் சாதியினுடைய தீ பரவி சமூக நல்லிணக்கமே கெட்டு போகிறது. அதனால யாராக இருந்தாலும் பொறுப்புள்ள தலைவர்களாக தன் சமூகத்தை பாதிப்பிலிருந்து மீட்க வேண்டுமே தவிர பிற சமூகத்தோடு மோதவிட்டு அதன் மூலம் தாங்கள் அரசியல் வளர்ச்சிக்கு ஆதாயம் பார்த்தால் அவர்கள் சரித்திரத்தில் நிலை பெற்றிருக்க மாட்டார்கள். சரித்திரம் அவர்களை மறந்துவிடும். அப்படிப்பட்ட அற்ப ஆசைகளுக்காக பொருளாதாரத்திற்காக சில விளம்பரத்திற்காக வேணா செய்யலாம். அப்படித்தான் சில தலைவர்கள் செய்கிறாங்க. திருமாவளவன் அவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வேங்கை வயல் விஷயத்தில் என்ன பாடுபட்டாரு? பேருக்கு ஒரு போராட்டத்தை அறிவிச்சுட்டு அதோடு அமைதியாயிட்டார். கேட்டால் நாங்கள் பட்டியல் சமூகத்துக்கு ஆதரவு அப்படின்னு. ஆனால் பாரதிய ஜனதா கட்சி ஒவ்வொரு நேரமும் இந்த வேங்கை வயல் விஷயத்தை எடுத்தது. ஓராண்டு ஈராண்டு நிறைந்து விட்டது, ஏன் இதற்கு தீர்வில்லைன்னு பிறகு இப்போதான் வந்து சிபிசிஐடி வந்து கொடுத்துருக்குறாங்க. அந்த விஷயத்தில் கூட இது எப்படி கொண்டு போகிறாங்கன்னா, இது அந்த சமூகத்துக்குள்ளே நடந்தது, இதில் வந்து வன்கொடுமை வராது, இது ஏதோ ஒரு கோபத்தில் என்பது போன்று கொண்டு போயிருக்கிறார்கள். எதுவாக இருந்தாலும் பட்டியல் சமூக மக்களை தவறாக பயன்படுத்தக்கூடிய திருமாவளவன் போன்றவர்கள் பின்னால அந்த மக்கள் செல்லக்கூடாது, சென்றால் அவர்களுக்கு நியாயம் கிடைக்காது என்பதுதான் வெளிவரக்கூடிய இது போன்ற விஷயங்களை நாம் கற்றறியக்கூடிய உண்மை. நீங்கள் சொல்கிறீங்க விடுதலை சிறுத்தை கட்சி தலைவர் வந்து திருமாவளவன் அவர்கள் இதை கண்டுக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. ஈராண்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிற ஒரு விஷயம் வேங்கவயல் விஷயத்தில் இப்போ சமீபத்தில் இந்த ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட் வந்தோடனே அந்த ஊருக்குள்ளே யாருமே போக முடியாத அளவுக்கு நிலையை உருவாக்கிட்டாங்க. அந்த ஊரில் அந்த ஊரில் இருக்கக்கூடிய மாரிமுத்து என்பவரோட பாட்டி இப்போ சமீபத்தில் இறந்துருக்காங்க. அதுக்கு கூட வெளியூர்லேருந்து யாரும் உள்ளே வரக்கூடாதுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த விஷயத்துக்காக போராடினது விடுதலை சிறுத்தை தானே? விடுதலை சிறுத்தை மட்டும் தானே போராடிட்டு இருக்கு. இந்த நிலையை வந்து இப்போ வரைக்கும் பாரதிய ஜனதா கட்சி சார்ந்த அந்த மாவட்ட தலைவர்களோ அந்த ஏரியா உள்ள மிக முக்கிய புள்ளிகளோ யாருமே அந்த இடத்துக்கு போகலையே. அதை பற்றி நீங்கள் நினைக்கிறீங்க? அடிப்படையில் போகலாம் கிடையாது. போகும் பொழுது வன்முறையை கட்டவிழ்த்து விடுவதற்கு விடுதலை சிறுத்தை கட்சிகள் தயாராக இருக்கிறாங்க. ஏன்னா திருமாவளவன் சொல்வதே அறவழி போராட்டமோ அல்லது ஜனநாயக ரீதியான போராட்டத்தை அவர் சொல்லலை. திமிரி எழு திருப்பி எடு சொல்றதெல்லாம் என்னன்னா வன்முறையை தூண்டுமா விதமாகத்தான் சொல்றோம். எத்தனை வழக்குகள் நீங்கள் வாங்குறீர்களோ அவ்வளோ பெருமைன்னு சொன்னா அப்போ ஒரு படித்து முன்னேறி அரசு பதவியில் வரணும், இல்லை கண்ணியமிக்க ஒரு சமூகத்தில் நாமளும் இருக்கணும்னு நினைக்கக்கூடிய அந்த பட்டியல் சமூக மக்களை வழக்கு வாங்கினாதான் நீ சிறப்புன்னு சொன்னா அவன் போய் ஏன் வழக்கு வாங்க மாட்டான்? ஏன் எஃப்ஐஆரில் போய் குற்றவாளியா அவன் வீட்டில் என்ன பிரச்சனைனாலும் காவல்துறை கதவை தட்டி அவனை ராத்திரி கூட்டிட்டு போற நிலை ஏன் வராது? இது மாதிரியான விஷயங்களை திருமாவளவன் செய்து கொண்டு பிற கட்சிகள் உள்ளே நுழைந்து விட்டால் இவர்களுடைய உண்மைத்தன்மை பாதிப்பு ஏற்பட்டுரும் அப்படின்ற ஒரு பயம் இருக்கு. அப்ப உண்மை தெரிஞ்சிரும்ல இவர்கள் எப்படி இந்த சாதிய வன்முறையை ஊக்குவிக்கிறதுக்கு பயன்படுத்துறாங்க. அதனால அந்த நிலையை மக்கள் தெரிந்துவிடக்கூடாது, வெளியே போயிடக்கூடாதுன்னா வெளியாள் கட்சிக்காரர்கள் வரக்கூடாது, அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறது உள்ளிருந்தே வந்து அப்படி சொல்லும்போது உடனே வழக்கம் போல காவல்துறை வந்துடும், சட்டம் ஒழுங்குக்கு பிரச்சனை ஏற்பட்டுரும், அதனால இப்போ யாரும் வரக்கூடாது என்று சொல்லுவது இது அரசியலுக்காக செய்யக்கூடிய ஆதாய நாடகமே தவிர திருமாவளவன் போன்றவர்கள் எங்களுக்கு நன்றாக தெரியும் அந்த சமூகத்திற்கான ஒரு துரோகி என்பதை என்னால் வெளிப்படையாக சொல்ல முடியும். பாரதிய ஜனதா கட்சி சார்பாக ஏன் அங்கே யாரும் இப்போ போக சமீபத்தில் யாருமே திரும்பவும் அதாங்க சொல்கிறேன், நாங்கள் போக தயாராக இருக்கிறோம். காவல்துறை விடணும்ல, காவல்துறை தடுக்கும்போது நீங்கள் எப்படி போவீங்க? அது பாரதிய ஜனதாவுக்கு புதுசு அல்லவா இல்லையா?
அது காவல்துறை பல முறை கைது செய்யப்பட்டிருக்கிறோம். திரும்ப திரும்ப ஒரு விஷயத்தை செய்வதை விட அந்த மக்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும். அந்த நீதி கிடைப்பதற்கான செயலை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். சரி சார். திருப்பரங்குன்றம் பிரச்சனையை பற்றி உங்களுக்கு நல்லாவே தெரியும். இப்போ அண்ணா பல்கலைக்கழக போராட்டத்துக்காக அந்த கல்லூரி மாணவி பாதிக்கப்பட்டதுக்காக பல போராட்டங்களை வந்து தடுத்து நிறுத்தின காவல்துறை. திருப்பரங்குன்ற விஷயத்தில் வந்து ராமநாதபுரம் எம்பி நவாஸ்கனி அவர்களோட கூட சேர்ந்த பல பேர் வந்து மேலே சென்று அங்கே பிரியாணி அருந்திதான் அவர் நவாஸ்கனி அவருடைய எக்ஸ் பக்கத்திலே போட்டிருந்தார். அதை பாரதிய ஜனதா தலைவர் அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருந்தாங்க. இந்த அளவுக்கு அலோவ் பண்ணுறதுக்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? இந்த பிரச்சனையை இப்படி திசை திருப்புறதுக்கு என்ன ரீசனாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஓட்டு அரசியல், வேற என்ன காரணம்? சிறுபான்மை மக்களை பாஜகவிற்கு எதிராக அச்சுறுத்தி வைக்க வேண்டும் என்றால் எதையாவது ஒரு விஷயத்தை கையில் எடுக்கணும். கடந்த காலத்தில் ஆர்டிகல் 370 எடுத்தாங்க. அதுக்கு விளக்கம் சிறுபான்மை மக்களுக்கு கிடைச்சதுமே புரிஞ்சுக்கிட்டாங்க. முத்தலாக் தடை சட்டம் வந்த பிறகு பார்த்தீர்களா, உங்களுக்கு ஷரியத் சட்டத்தில் கை வைக்கிறாங்கன்னாங்க. முத்தலாக் தடை சட்டம் என்பது திருக்குறான்லே இருக்கு என்பதை இஸ்லாமியர்களுக்கு புரிந்த பிறகு இப்போ அது பிரச்சனை இல்லைன்னுட்டாங்க. அப்புறம் சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் சிஏஏவை கொண்டு வந்துட்டாங்க. இனி உங்களை பாகிஸ்தானுக்கு அனுப்பிடுவாங்கன்னு ஒரு பயமுறுத்தினாங்க. அப்படி ஒன்று கிடையாது. சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் என்பது பாகிஸ்தான், பங்களாதேஷ், ஆப்கானிஸ்தானில் உள்ள அந்த மண்ணில் இருக்கிற சிறுபான்மை மக்கள் இங்கே அகதிகளாக வந்தவங்களுக்கு குடியுரிமையை தவிர இந்த மண்ணில் உள்ளவர்களை வெளியேற்றக்கூடிய அமெண்ட்மெண்ட் கிடையாது அப்படின்றத புரிய வச்சாச்சு. இப்போ அதனாலையும் பிரச்சனை இல்லை. 2026 தேர்தல் வருது. சிறுபான்மை மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இவர் சிறுபான்மை மக்களின் காவலன் என்று வாயளவில் சொல்லுகிறாரே தவிர இந்த ஆட்சி வந்த பிறகு சிறுபான்மை மக்களுக்கு எந்த நலத்திட்டங்களையோ நிதி உதவியோ தரவில்லை என்பதை தெளிவாக புரிந்திருக்கிறாங்க. சொல்லப்போனால் திமுக ஆட்சியில் தான் சிறுபான்மை மக்கள் மிகப்பெரிய அளவிற்கு பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். உதயநிதி அவர்கள் கிறிஸ்தவர்களை பார்க்கும்போது நான் உண்மையான கிறிஸ்துவன் என்று சொல்வதில் பெருமைப்படுகிறேன்னு வசனம் பேசுவதும், சிறுபான்மை மக்களின் காவலன் நான் தான் என்று சொல்லி ஐயா ஸ்டாலின் வசனம் பேசுவதாலேயோ இஸ்லாமியர்களோ கிறிஸ்தவர்களோ இனி ஏமாறப் போவதில்லை. ஒரு பயத்தை ஏற்படுத்தணும். கிறிஸ்தவர்களுக்கு ஒரு பயத்தை ஏற்படுத்தணும், இஸ்லாமியர்களுக்கு ஒரு பயத்தை ஏற்படுத்தணும். என்னெல்லாம் சொல்லலான்னு பார்த்தா எல்லாத்தையும் சொல்லி முடிச்சாச்சு. நீ புதுசாக எதுவுமே இல்லை. அப்போ திருப்பரங்குன்றமுடைய முருகன் மலை என்பது புனிதமிக்க மலை. அந்த மலையே புனிதம். மலையை சுற்றி தான் கிரிவலம் வராங்க. அப்படிப்பட்ட ஒரு புனிதமிக்க மலையில் கடந்த காலத்தில் இலைமறை காய்மறையாக சில பேர் அங்கே இறைச்சி சாப்பிட்டு இருக்கிறாங்க, பிரியாணி சாப்பிட்டு இருக்கிறாங்க அந்த மலை அந்த தர்காவில். ஆனால் அதை ஒரு பகிரங்கப்படுத்தி ஆட்டு குட்டியை கழுத்தில் போட்டுக்கிட்டு அங்கே போய் ஆடு அறுப்பன்னு சொல்கிறது, அதுவும் புனிதமிக்க மார்கழி மாதத்தில், அதே மாதிரி மக்கள் மதிக்கக்கூடிய இந்துக்கள் வணங்கக்கூடிய ஒரு புனிதமிக்க நாட்களில் அறுப்போ நீங்கள் ஆடை தூக்கிட்டு போனீங்கன்னா எந்த இந்துக்கள் பொறுத்துக்குவாங்க? அப்போ இவங்க எல்லாருக்கும் தெரியும் திமுக ஆட்சி என்பது இந்து விரோத ஆட்சி என்பது. இவர்கள் இந்துக்கு மட்டும் விரோதம் இல்லை, இஸ்லாமிய கிறிஸ்துவ விரோத ஆட்சி திமுக ஆட்சின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா கடவுள் மறுப்பு கொள்கை என்பது என்ன? எல்லாரும் கடவுளை தானே வணங்குறோம். இப்போ நான் வந்து அல்லாஹ்னு சொல்கிறேன், கிறிஸ்துவர்கள் வந்து கர்த்தரேன்னு சொல்கிறாங்க, அதே போல் இந்துக்கள் வந்து சிவனே முருகனே விநாயகரே அப்படின்னு கூப்பிடுறாங்க. கடவுளுக்கு பேரை தான் நாங்கள் மாற்றி மாற்றி வச்சுக்கிறதுன்னு தவிர நாங்கள் எல்லாரும் கடவுள் வழிபாட்டு உடையவர்கள், நாங்கள் எல்லோரும் ஆன்மீகவாதிகள். ஆனால் கடவுள் மறுப்பு காட்டுமிராண்டி ஈவேராவுடைய கொள்கையை கொண்டவர் தான் ஐயா ஸ்டாலினும் உதயநிதி போன்றவர்களும். அப்போ இவர்களுடைய கொள்கைக்கும் எங்கள் கொள்கையும் நேர் எதிரானது, எல்லாருக்கும் எதிரானவர்கள். இவர்கள் ஆன்மீகம் நம்பிக்கை உள்ள இஸ்லாமியர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் இந்துக்களுக்கும் எதிரான ஒரு நிலைப்பாட்டை கொண்டவர்கள். முருகன் மலையில் ஆடு அறுப்பதை எப்படி அனுமதிக்க முடியும்? இந்துக்கள் வந்து சொல்கிறாங்க இல்லைங்க நீங்கள் இறைச்சி சாப்பிடாதீங்கன்னு. இறைச்சி சாப்பிடாம போயிட்டு போகிறோம், நெய்ச்சோறு சாப்பிடுங்க, தால்ச்சா சாப்பிடுங்க, வெஜிடேபிள் சாப்பிடுங்க, தயிர் சாப்பிடுங்க. ஏன் நீங்கள் போய் அங்கே பிரியாணி தான் சாப்பிடணும்னு திருக்குறள் ஏதாவது வசனம் இருக்கா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கார்கள்? அப்படிலாம் எதுவும் கிடையாதுல்ல. தேவையில்லாமல் இதை மதப்பிரச்சனையாக்கி இஸ்லாமியர்களுக்கு தமிழகத்தில் அச்சுறுத்தல் இருக்குது, பாஜக வளர்ந்தால் உங்களுக்கு நாளைக்கு பிரச்சனை, பார்த்தீர்களா சிக்கந்தர் அவுலியா தர்காவை பறிக்க பார்க்குறாங்க, அயோத்தி மாதிரி இங்கே நடக்கணும் அப்படின்னு இவர்கள் தான் முயற்சி செய்து கொண்டு இஸ்லாமியர்களை பயமுறுத்துறாங்க. இந்த பயத்தை அகற்றிவிட வேண்டும் என்றால் ஒரு இஸ்லாமியராக என்னை போன்றவர்கள் தான் இதில் குரல் கொடுக்க முடியும். நவாஸ்கனி போன்றவர்கள் பதட்டமான நேரத்தில் இந்துக்கள் கடுமையாக இந்த இறைச்சிக்கு எதிராக போராடி கொண்டிருக்கும் பொழுது அந்த மலையின் அடிவாரத்தில் புனிதமிக்க இடத்துல மாட்டு இறைச்சியை மக்களை சாப்பிட சொல்லி அதை வேடிக்கை பார்த்தா அதை நியாயப்படுத்தி பதிவு போட்டால் இப்படிப்பட்ட நவாஸ்கனி எம்பியை செருப்பால் அடித்தா தப்பு இல்லைன்னு சொல்லவும் செஞ்சேன், மதுரையில் வச்சு செருப்பால் அடிக்கவும் செஞ்சேன். அப்போ உருவப்படத்தில் செருப்பால் அடித்து விட்டார்னு சொல்லி காவல்துறை கைது செய்தார்கள். மீண்டும் நான் முருகன் மலையை தரிசிக்க போனேன், மீண்டும் கைது செய்தார்கள். இப்போ வரக்கூடிய 9ஆம் தேதி மீண்டும் போகிறேன். அப்போ நான் போவது நல்லிணக்கத்திற்காக. முருகன் மலையும் தரிசனம் பண்ணணும், சிக்கந்தர் அவுலியா தர்காவுக்கும் போய் பிரார்த்தனை பண்ணணும். அதுக்கு பேர் மத நல்லிணக்கமே தவிர நான் அவுலியா தர்காவை ஆய்வு பண்ண போவேன், முருகன் மலையில் பிரியாணி சாப்பிடுவேன்னா அது நல்லிணக்கம் கிடையாது.
சமூக விரோத செயல். சமூக விரோத செயலுக்கு காவல்துறை ஒத்துழைப்பு கொடுக்குது. அங்கே உயிர் பலி கொடுப்பதற்கும் ஆளை கொல்றதுக்கும் நாங்கள் தயார்னு அங்கே இஸ்லாமிய அடிப்படைவாதிகள் பேசுகிறாங்க. காவல்துறை பார்த்துக்கிட்டு இருக்கு. இது பேசுறது தப்புன்னு இப்போ நான் போய் பேசினா உடனே காவல்துறை கைது செய்கிறது என்றால் காவல்துறை எவ்வளவு மட்டமாக இந்த திமுக ஆட்சியில் நடக்குது. அதுக்கு காரணம் காவல்துறையை திரு ஸ்டாலின் அவர்கள் தன் கையில் வைத்திருப்பதனால் தான் ஏவியபடி அவர்கள் ஆடிக்கொண்டிருக்கிறார்கள். இந்த ஆட்டம் மாறும். 2026 வரும் பொழுது காவல்துறை சுயசார்பாக அவர்கள் சட்டத்தின் அடிப்படையில் மிகச்சிறப்பாக அவருடைய பணியை செய்வதற்கான வாய்ப்பை வழங்கப்படும். அதுவரை இந்த திமுகவுடைய அடக்குமுறையை, அராஜகத்தை, காவல்துறை அத்துமீறலை நாங்கள் எதிர்த்து குரல் கொடுப்போம். இன்றைக்கு 4ஆம் தேதி பிப்ரவரி முருகன் கோவிலுடைய மீட்புக்கான ஒரு ஆர்ப்பாட்டம், அறவழியில் நடக்கக்கூடிய ஆர்ப்பாட்டம். அது இஸ்லாமியர்களுக்கு எதிரான ஆர்ப்பாட்டம் கிடையாது. இஸ்லாமியர்களில் ஒரு சிலர் அடிப்படைவாதிகள் இந்துக்களை தேவையில்லாமல் தூண்டிவிட்டு பிரச்சனையை ஏற்படுத்த முனைகிறார்கள். அவர்களை கண்டிப்பதற்கான ஒரு ஆர்ப்பாட்டம். அந்த ஜனநாயக ஆர்ப்பாட்டத்திற்கு கூட நீங்கள் விடாம எல்லா தலைவர்களையும் வீடுகளிலேயே கைது செய்வது, பெண்களை கூட கைது செய்வது, அதெல்லாம் மிகப்பெரிய கொடூரம் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த ஆட்சி காவல்துறையை வைத்து அடக்குமுறை செய்து விடலாம் என்று நினைத்தால் அந்த தடைகளை உடைத்தெறிவதற்கு பாரதிய ஜனதா கட்சி தயங்காது. வழக்குகளை கண்டு நாங்கள் பயந்து விட போவதில்லை. மீண்டும் மீண்டும் முருகன் மலைக்கு செல்வோம். நாங்கள் நிச்சயமாக அந்த புனிதத்தை மீட்டெடுப்போம். இறுதியாக ஒரு கேள்வி சார். சமீபத்தில் வெற்றிமாறன் அவர்கள் தயாரிப்பில் பேர்ட் கேர்ள்னு சொல்லி ஒரு மூவி ட்ரெய்லர் வந்தது. அதில் பிராமண சமுதாயத்தை சேர்ந்த ஒரு பெண்மணி படிக்கும் காலத்தில், அதாவது பள்ளியில் படிக்கும் காலத்தில், கல்லூரி படிக்கும் காலத்தில் எனக்கு விருப்பப்பட்ட வாழ்க்கையை நான் வாழ்வேன், அது எல்லா விதமான முறையில் ட்ரிங்க்ஸ் அண்ட் செக்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நான் கலந்துப்பேங்கிற மாதிரி சொல்கிறதும், அதுலேயும் சில அசிங்க காட்சிகளை பயன்படுத்தியிருக்காங்க. அந்த பொண்ணுக்கு ஒரு பர்டிகுலராக அந்த ஜாதி சாயம் பூசுவதற்கு என்ன காரணமாக இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இதில் வெற்றிமாறன் அவர்களுக்கு என்ன உள்நோக்கம் இருக்கும்? இதை டீசராக வெளியிட்டு இதுக்கப்புறம் தான் சென்சார் போர்டு போயிருக்காரு. இதை பற்றி அவர் முந்தைய இயக்கிய பல படங்களில் என்ன ஆண்ட பரம்பரை அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காரு தவிர எந்த இடத்துலையும் மற்ற சாதிகளை அவரை சொன்னது கிடையாது. அப்படி இருக்கும்போது அவர் தயாரிப்பில் வந்த இந்த படம், அது ஒரு பெண் இயக்கியிருக்காங்க, அதில் பிராமண சமுதாயத்தை மட்டும் குறியிட்டு சொன்னதற்கும் இந்த படத்தை இந்த நேரத்தில் இந்த டீசரை வெளியிட்டதுக்கும் என்ன காரணம் இருக்கும் நினைக்கிறீங்க? பொதுவாகவே தமிழ் திரையுலகம் இஸ்லாமியர்களை தீவிரவாதிகளாக சித்தரிக்கும். பிராமணர்களை ஒன்று அவர்கள் ரொம்ப பயந்து இருக்கிற மாதிரி, சமூக போராட்டங்களுக்கே வராத மாதிரி, அவர்கள் சாதி ரீதியாக தங்களை மேல் சாதி என்று வைத்து சாதாரண மக்களை அடக்குமுறை செய்வது மாதிரி காட்டுவாங்க. அப்போ பாதிக்கப்படக்கூடியது யாருன்னா, ஒரு பக்கம் இஸ்லாமிய சமூகத்தை தவறாக படம் எடுப்பாங்க, அல்லது பிராமணர்களை கொச்சைப்படுத்தி படம் எடுப்பாங்க. இதில் வெற்றிமாறன் போன்ற இழிபிறவிகள் எப்படி பண்ணுவாங்கன்னா, பிராமண சமூகத்தை இழிவுபடுத்தி எடுப்பது, பட்டியல் சமூகத்தை தூக்குறன்ற போர்வையில் மற்ற சமூகங்களை அசிங்கப்படுத்தி மோதல் போக்கை விடுவது. இப்போ பணத்திற்காக எதையும் செய்யக்கூடிய ஒரு கேவலமான செயல்களைத்தான் இன்றைக்கு செய்கிறார்கள். அது பெரிய புரட்சி என்று இன்னும் 4 இங்கே உள்ள நடிகர்கள்லாம் பேசுவதும், இந்த பேடுகால் மாதிரி படம் வரணும்னா அவங்க வீட்டில் வரட்டுமே. இப்போ விஜய் சேதுபதினு ஒரு நடிகர், ரொம்ப ஃபேமஸான நடிகர், அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஆஹா அற்புதமான கலைப்படைப்பு, புதிய புரட்சியை முன்னேற்றிருக்கிறாங்க. அவர் வீட்டிலேருந்து அவங்களுடைய பெண்களை, அவர்களுடைய அக்கா தங்கச்சி இந்த மாதிரி உள்ளவர்கள் அந்த மாதிரி மல்டிபிள் செக்ஸு, மல்டிபிள் ஆண்களோடு தொடர்பு வச்சுக்கிட்டா அதுதான் முன்னேற்றம் அப்படின்னு பேசுனா அவர் ஏற்றுக்குவாரா? திரையில் இருப்பதற்கு யாரோ ஒரு பெண் என்றால் பேசுவாங்க, தான் குடும்பத்தில் பேசுவாங்களா? ஏன் வெற்றிமாறனுக்குன்னு ஒரு பெண் குழந்தை இருக்குல்ல, அவர் தான் பெண் குழந்தை இப்படி வரும்னு நினைப்பாரா? இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, கடைசி காட்சியை எப்படி வைப்பாங்க இந்த படத்துலனா, அந்த பெண் பாதிக்கப்பட்டால் இல்லை திருந்திட்டா இப்படி போகிறது தப்புன்னு. படம் முழுக்க நீங்கள் ஆபாசத்தையும், படம் முழுக்க அருவருக்கத்தக்க காட்சிகளும், படம் முழுக்க பிராமண சமூகத்தையும், படம் முழுக்க பல்வேறு விஷயங்களை நீங்கள் விதைத்து விட்டு விஷத்தை கொடுத்துட்டு கடைசியில் ஒரு மாத்திரை கொடுத்தா நல்லா ஆயிடுச்சுன்னா நல்லாகுமா? அது மாதிரி இது ஒரு கேவலமான செயலை செய்யக்கூடியவர்களை புரட்சியாளர்கள் என்று இந்த சினிமா துறையை பார்க்கிறது. அது ரொம்ப அசிங்கமாக அருவருக்கத்தக்க விதமாக இருக்குது. இது போன்ற பேட் கேர்ள் என்கிற இந்த திரைப்படம் பெண்ணியத்தை இழிவுபடுத்தக்கூடியது. நம்முடைய ஆன்மீக பூமியான தமிழகத்தினுடைய பண்பாட்டை, கலாச்சாரத்தை சிதைக்கும் விதமாக, தமிழக பெண்கள் என்றாலே மிகப்பெரிய கண்ணியத்திற்குரியவர்களாக இருக்கக்கூடியவர்களை இப்படி ஒழுக்கம் கெட்டவர்களாக இருப்பார்கள் காட்டுவதற்கு, அல்லது அவர்களை தூண்டுவதற்கு ஐரோப்பிய கலாச்சாரத்தை இங்கே கொண்டு திணிக்கிறார்கள். அதை ஒரு காலத்தில் ஏற்க முடியாது. இந்த திரைப்படம் வெளிவந்தால் அது தமிழக பெண்களுக்கு பெரிய தலைகுனிவு. அதை கடுமையாக எதிர்ப்பது தான் எங்களுடைய நிலைப்பாடு. மத்திய அரசாங்க கையில் தான் அந்த சென்சார் போர்டு இருக்குது. அது பாரதிய ஜனதா கட்சி அதை எப்படி கொண்டு போகிறாங்கன்னு பார்க்க தான் செய்யணும்.
அது பாரதிய ஜனதா கட்சி வேறங்க, சென்சார் போர்டு வேற. சென்சார் போர்டு என்பது அவர்கள் பல்வேறு விஷயங்களை சென்சார் செய்வார்கள். இருந்தாலும் சில விஷயங்களை இது கலாச்சாரம் பண்பாட்டிற்கு எதிராக இருந்தாலும் நாகரீக உலகம் என்கிற போர்வையில சில அனுமதி எல்லாருக்கும் கிடைக்குது. அப்போ அந்த அனுமதியை வைத்துக்கொண்டு இவர்கள் இந்த ஆன்மீக பூமியை சிதைப்பதற்கு முயற்சி செய்தால், பேட் கேர்ள் மாதிரி ஒரு படத்தை வெற்றிமாறன் போன்ற ஈனப்பிறவிகள் கொண்டு வந்தா அதை நாங்கள் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க மாட்டோம். கடுமையான கண்டனத்தை தாண்டி தமிழக பெண்களை இழிவுபடுத்தக்கூடிய, தமிழக பெண்களை தலைகுனிவுக்கு ஏற்படுத்தக்கூடிய, சொல்லப்போனால் தமிழக பெண்கள், குறிப்பாக பிராமண பெண்கள் என்றால் இப்படித்தான் இருப்பார்கள் என்ற ஒரு பிம்பத்தை இவர்கள் கட்டமைக்கிறார்கள் என்றால் அதை எதிர்க்க வேண்டியது ஒவ்வொரு தமிழர்களுடைய கடமை, ஒவ்வொரு பெண்களின் கடமை. அப்படிப்பட்ட ஒரு உணர்வுபூர்வமான போராட்டங்களை எங்களுடைய மாநில தலைவரின் வழிகாட்டுதலின்படி நிச்சயமாக பாஜக அறிவிக்கும். மிக நன்றி சார். உங்களுடைய கருத்துக்களையும் நன்றி, யாருக்கும் வாழ்த்துக்கள். பகிர்ந்து ரொம்ப நன்றி சார்.